அடுத்து சௌர நேரிக்கங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆண்டவரே, இந்த நாட்களில் நீங்கள் செய்து வருவதான எல்லா மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றைய நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய உபவாசங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆண்டவரே அறிகிறதான தேவன். ஆண்டவரே, நாங்கள் தேவ சமத்துக்கு வருவதாக இந்த பிறகு என்று எங்களுக்கு அறிந்திருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது நீர் அதை கேட்டு அதற்காக காரியங்கள் செய்வதான ஒரு தேவன் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாக ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சொல்வது, நாங்கள் சுகமடைய வேண்டும், நாங்கள் பார்வையடைய வேண்டும், நாங்கள் விடுதலை அடைய வேண்டும், எங்களோட வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நிச்சயமாய் தேவனிடத்திலே வந்து அவரை எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று விசுவாசித்த ஜனங்களுக்காக ஆண்டவரே நீ நின்று பார்த்து இதோ அந்த காரியத்தை உங்களுக்காக செய்கிறேன், எனக்கு சித்தம் ஒன்று நீ சுத்தமாக நிச்சயமாக அந்த வார்த்தை எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே நீர் அப்படியாக நீர் செய்கிறதான தேவன் கர்த்தாவே. இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் மாம்ச சரீரத்திலே இருக்கும் பொழுது அநேக ஸ்திரீகள் ஆண்டவரே நீரோ உண்மை நேசித்ததான ஒவ்வொரு ஸ்திரீகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அதிகமான காரியங்களை நீ செய்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. அவர்கள் தேவனை அவ்வளவாக அவர்கள் நேசித்தது நிமித்தமாக ஆண்டவரே அவள் அதிகமாக அன்பு கூர்ந்தபடினால அவளுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட மனவாட்டியானவர் உங்களுடைய வார்த்தையின் மேலே ஆண்டவரே அன்பு வைத்திருக்கிறபடினால ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவ ஜனங்கள் ஆண்டவரே அந்த சீயோனின் கல்கள் மேல் பரிதபிக்கிறது போல கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மேலே நாங்கள் பரிதபிக்கிறோம், உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் எழுதுகிறோம், உங்களுடைய வார்த்தை தான் எங்களை சரிப்படுத்துகிறது என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்னிலே அன்பு கொடுத்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்ட வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தைக்காக அதிகமாக இந்த மனவாட்டி சபை அது நேசிக்கிறபடினால உங்களுடைய மனவாட்டியா இருக்கிறபடினால அதுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கால வேளையில நீர் அறிந்திருக்கிறபடினாலே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற வேளையில கர்த்தாவே, ஓ கர்த்தாவே எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை தரும்படியாக எங்களுடைய கண்களை பிரகாசம் அடைய செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையிலே கர்த்தாவே மனவாட்டிக்காக நீர் நிச்சயமாக வருகிற தேவன். நிச்சயமாக ஆண்டவரே நீர் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறபடினால சில நேரங்களில் நீர் மௌனமாக இருக்கும் பொழுது ஓ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது என்று சொல்லும் பொழுது ஓ மேசையிலிருந்து விழுகிறதான துரிக்கைகளை அது தின்னமே என்று சொல்லும் பொழுது ஓ இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறபடினால இப்படிப்பட்டதான விசுவாசத்தை இப்படிப்பட்டதான எதிர்பார்ப்பு இப்படிப்பட்டதான நம்பிக்கையை கண்டு ஓ உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் சொல்லுவாங்க. அந்த மணி நேரத்திலே அங்கே குணமடையத்தக்கதாக இந்த மணி வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடினால இந்த மனவாட்டிக்கு என்ன தேவை என்று இருக்கிறபடினால அந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயங்களை தொடும்படியாக உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டுத்தக்கதாக வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய கர்த்தாவே நாங்கள் வார்த்தையின் வாழ்க்கையாகவே எங்களுடைய ஜீவியங்கள் மாறுகிறபடினால அதற்காக நாங்கள் ஏற்றுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு சிறியவர்களையும் ஒவ்வொரு பெரியவர்களையும் ஒவ்வொரு முதியவர்களையும் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சகோதர சகோதரிகளாக உடைய சமூகத்தில் இருக்கிறபடினால நீர் ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த காலவெளியிலே கேட்கப்படுது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தரும்படியாக நீர் எங்களுக்கு பேசும் ஆண்டவரே. உம்முடைய அக்கிரமமான வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் குணமடையத்தக்கதாய் நாங்கள் சுகமடையத்தக்கதாய் நாங்கள் விடுதலையாக்கப்படத்தக்கதாய் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தக்கதாய் எங்களுடைய கொள்ளாத குணாசீலங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகத்தக்கதாய் நீருடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி எல்லா மாம்சத்தையும் சுட்டரிக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த காலவெளியிலே தங்களை ஆண்டவரை விவாகத்துக்கு கண்டு ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திலே அது நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த காலையில் அதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறதான அந்த குடும்பங்களுக்காக அந்த கணவன்மாருக்காக அந்த மனைவிமாருக்காக அவர்கள் தங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதன் பக்கமாக தங்களை திருப்பி அதுக்கு தங்களை தாழ்த்துகிற
செய்தபடினால அந்த நூறத்தனையாக அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க இதை செய்த நிமித்தமாக வார்த்தையை கீழ்ப்படுத்த நிமித்தமாக தேவனுடைய வாழ்வை வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொன்னதற்காக ஆண்டவரே இந்த காலவெளியில் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக உடைய வல்லமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வல்லமை உள்ள தேவன் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் காணத்தக்கதாய் இந்த சபையானது அவனமாக தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். அபிஷேகத்தினால் நிரப்பபடியாக வார்த்தைகளை செவி கொடுக்கத்தக்கதாக எல்லா செவிகளை விருத்த செய்யப்பட்டபடியாக எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். வல்லமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உறுதியான காரியங்களை நீரே நடத்தும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் அமரப்போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் ஒரு சில வசனங்களை 15ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17லிருந்து நாங்கள் ஆமென். நீங்கள் 15லிருந்து வாசிங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய වසනத்தினாலே வரும். ආමේන් ආමේන්. අසන්නේ කොහොමද? සමහර යවන ලැබුවොත් මිස දේශනා කරන්නේ කොහොමද? මේ සම්බන්ධව යහපතෙන් ගැන සුභ ආරංචිය ගෙනෙන්නව තැනකාගේ පාද කොපමණ අලංකාරද කියලා ලියා තිබේ. නුවත ඔවුන් සියල්ලම ඒ යහපත් ආරංචියට අවුකම් දුන්නේ නැත. මක්නිසාද ස්වාමී, අපේ දැනීම විශ්වාස කළේ කවුද? යෙසයා කියයි. මෙසේ ඇසීමේ ඇදහිල්ලේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනයේ ඇසීමද පැමිණියේය. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஆமென். எங்களுக்கு 3 நாள் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கர்த்தர் தந்தார். ஆமென். மீண்டுமாக இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு 3 நாளுக்குள்ளாக நீங்கள் வந்ததை குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். இந்த சேரை நிரப்புங்க. அந்த பைபிளுக்கு இந்த இதில் வச்சுட்டா முன்னுக்கு வாங்க பிரதர் அங்கே இருக்கிற. ஆமென். நாங்கள் இந்த அருமையான நேரத்திலே ஒரு அழகான ஒரு நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஜனங்களோடு, ஊழியக்காரர்களோடு, அங்கே சகோதரர்களோடு, சுவிசேஷர்களோடு, அங்கே போதகர்களோடு நாங்கள் இருப்பதை குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். ஏனென்றால் இது எல்லாராலும் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு ஆராதனை முடிவுக்கு பிற்பாடு இந்த செய்தியின் முடிவிலே எப்பயுமே வழக்கத்தின்படி செய்திக்கு முன்பாக தான் பிரதிஷ்டை அல்லது நாங்கள் மீதியாக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறேன் அந்த வசனத்தை, விவாகத்தை புதுப்பித்தல், மீள் புதுப்பித்தல் என்று சொல்லலாம். மறுபடியும் விவாகம் என்றால் இது வித்தியாசமாக போயிடும். ஆமென். இந்த செய்திக்கு அது முரணான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் விவாகத்தின் ஒரு புதுப்பித்தலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை நாங்கள் முடிவிலே நாங்கள் ஒருவருடைய காரியத்துக்காக தான் உங்கள் எல்லாரையும் நாங்கள் அழைத்தோம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இப்போ 4 குடும்பங்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஆமென். அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனுடைய ஒருவர் செய்கிறார் என்று நாங்கள் ஒருவர் செய்யாமல், நாங்கள் தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அது ஒரு அழகான காட்சி. ஆமென். அதனால்தான் நான் வேறொரு காரியத்திலே பேசாமல் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதனால் தான் இப்போ வாசிப்பேன். ஆதலால்
விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே வரும். ஆமேன். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்தோடனே அதுக்காக உங்களை அர்ப்பணிக்கிற வேளையில் ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனமும் ஸ்லாக்கியம் பெற்ற குடும்பங்களுமாக இருப்பதை குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். அதனால் இந்த நேரத்தை நான் சுருக்கமாக 2 பெரிய புத்தகம் வரக்குள்ளே நீங்கள் பயந்துறாங்க. இன்னொரு அரை மணி தியாலத்தில் நான் முடிச்சிருவேன். ஏன்னா உங்களை வீடுகளுக்கு இன்றைய நாள் அனுப்புகிறபடினால் நாங்கள் வெளிப்பாடை நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்து போக போகிறோம். தேவன் தாமே அதுக்கு உதவி செய்வாராக. அப்போ நான் கொடுக்க போகிற தலையங்கம் வந்து அங்கே கேட்டல், அங்கே தீக்க சொல்கிறால் கேட்டு அடையாளம் கொண்டு அதன் பேரிலே கிரியை செய்தல். அப்போ நாங்கள் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி என்றக்குள்ளே நாங்கள் அடிக்கடி கேள்வி கேட்குறது இது எப்படி அது அப்படி என்றது அல்ல. விசுவாசம் என்பது கேள்வியினால் வருமெண்டா ஒரு வார்த்தை வந்தோடனே அது நீங்கள் ஆதி முதல் அவரோடு கூட இருந்திருப்பீர்கள் என்றால் எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள். அந்த வார்த்தை நீங்கள் கேட்ட உடனே அதை அடையாளம் கொண்டுருவீங்க. அடையாளம் கண்டு கொண்ட பிற்பாடு என்ன செய்வீர்கள் என்றால் அதன் பேரிலே கிரியை செய்வீர்கள். இதுதான் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஜனமாக இருப்பார்கள். அதனால் நாங்கள் இந்த காரியங்களை செய்வதனால நாங்கள் பரலோகம் போவோமாண்டா அதுக்கும் தேவனுக்கும் அது சம்பந்தம் இல்லாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எது கூறப்பட்டிருக்கிறதோ முன்குறிக்கப்பட்டவன் சிறு பிள்ளையை போல தாழ்த்த போகிறான். ஆமேன். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி சிறு பிள்ளைகளுடைய பிரதிஷ்டை ஒன்றும் இருக்கிறது, 4 விவாகங்களுடைய அதாவது புதுப்பித்தலும் இருக்கிறது. அப்போ நாங்கள் பிரதிஷ்டை அங்கே புது பிள்ளைகளை கொண்டு வரும்போது சீசர்கள் என்ன செய்தார்களாம்? அதட்டினார்கள். ஆனால் இயேசு அவர்களை கடிந்து கொண்டு என்ன சொன்னார்? இப்படி திருப்பிள்ளைகளை என்னிடத்திலே வருகிறதற்கு இடங்கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்னென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடி பிறந்த எந்த மனிதனும் தேவனுடைய வார்த்தையை கேட்டோன்னா அவன் அடையாளம் கண்டு கொள்வான். ஏனென்றால் அவனுக்கு பரிசுத்த ஆவியே போதகராயிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையே முடிவானதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை குணப்படுத்த முடியும், சுகப்படுத்த முடியும், விடுதலையாக்க முடியும். அப்போ அதனால தான் தேவன் தேவனுடைய வார்த்தையை வேதாமத்தில் அவர் எழுதி வைத்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு எங்கள் மத்தியில் கிடைப்பது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆமேன். அதனால் தான் தீக்க சொல்கிறார் இது எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியமாடுற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே நாங்கள் அடையாளம் கண்டு கொள்கிறோமா? நாங்கள் அடையாளம் கண்டு கொண்ட பிற்பாடு அதன் பேரிலே நாங்கள் கிரியை செய்கிறோமா என்பதை நாங்கள் ஆராயோம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய மனவாட்டியை வார்த்தையாகவே தான் அவர் வைத்தார். அதனால தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் இல்லை, தேவனே வியாக்கியானி என்று தீக்கர் சொல்கிறார். அந்த வார்த்தை ஒரு மனிதன் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உண்மையாய் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு வார்த்தை வந்தால் அவன் எதையுமே அதையே அப்படியே நம்புவான். அதான் அந்த சிறு பிள்ளைத்தனமான அதான் சீசர்களுக்கு அது விளங்கல, அவங்களுக்கு அது புரியவே இல்லை. அப்போ அவங்க அது இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்களும் போக மனதுள்ள அவர்கள், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில். அப்போ அதே போல தான் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கி நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தை மாத்திரம்தான் விடையாக இருக்கிறது. ஆமேன். அப்போ அதனால் இந்த நாளில் நாங்கள் பார்க்குற வேளையில் இன்றைக்கி தேவன் எங்களை நேற்றைய நாளில் நாங்கள் கேள்வி பதில் நேரத்தில் நாங்கள் பார்த்தோம். ஏண்டா விசுவாசமானது இதே செய்தியை தான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். என்னென்னா இஸ்ரவேல் எகிப்திலே இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் என்ற செய்தியில் தீக்க சொல்லும்போது தேவன் ஒரு மனவாட்டியை கொண்டு வருகிற வேளையில் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் யாரையும் போல் இந்த உலகத்தில் ஒரு ஆபிரகாம் லிங்கனை போல அல்ல, உலகத்தில் ஒரு மேன்மையான மனிதனை போல அல்ல, அல்லது எந்த பிரசங்கியை போலவும் அல்லாமல் தன்னை போல ஆக வேண்டும் என்றே அவர் கொண்டு வந்தாராம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய மோட்டிவ் எங்களுடைய காரியமே இயேசுவை போலே ஆக வேண்டும். ஆமேன். அப்போ அதனால தான் அங்கே மத்தேயு 5 அங்கே 53 அல்லது 43 நினைக்கிறேன், உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும்
பூரண சற்குணராய் இருங்கள். அப்போ பிதாவ எப்படி இருந்தார் அதே சிந்தை, அதாவது வார்த்தை எப்படி இருந்துச்சோ அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அடையாளம் காட்டினார். இப்போ நம்மளுடைய பிதா யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ இன்றைக்கு நாங்கள் யாரை போல மாறணுமெண்டா, தேவன் இந்த உலகத்தில் எந்த பிரசங்கியை போல இல்லை, எந்த மனிதனை போல, நாங்கள் அவரை போல தான் நாங்கள் மாறணும். ஏன்னா எங்களுக்கு பேர் வைக்கப்படுது மிஸ்ஸஸ் ஜீசஸ். ஆமென். அங்கே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறபடினால நாங்கள் யாரை போல இருக்கணுமெண்டா, நாங்கள் யாரை போல இருக்கணுமென்று தேவன் விரும்புகிறாரண்டா, நீங்கள் வார்த்தையாக இருக்கணும், அவரை போல நீங்கள் இருக்கணும். நீங்கள் அவரை போல இல்லாட்டி நீங்கள் அங்கே வரையலாது. ஏண்டா அவர் இப்போ அதான் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமான வேலையே செய்து கொண்டிருந்தாராம். அவர் பிதாவானவர் காண்பிக்கிறத மட்டும் அவர் செய்தாராம். அப்படி என்ன அர்த்தம்? பிதா ஒன்று குமாரன் அல்ல, தேவன் வார்த்தையை அவர் எந்த வண்ணமாக எழுதி வைத்தாரோ அந்த வார்த்தையாகவே அவர் இருந்தார். ஆமென். அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன்படியே நடந்தார். எந்த வண்ணமாக அவருக்கு மரணம் ஏற்படும் என்று அவர் திட்டம் வைத்தாரோ அதே வண்ணமாகவே வைத்தார். அதனால்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து காரி துப்பப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு அங்கே சிலுவையை தூக்கி அவர் விழுந்து அவனுக்கு உதவி செய்ய ஒரு நீக்குறோ மனிதன் வர வேண்டும் என்று எல்லாமே எழுதியிருந்தால் அதை அவர் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். அதனால தான் அது கொடுமையானது தான், அது இயலாத ஒன்றாயிருந்தது. ஆனால் அவர் மனிதனாய் வந்தபடினால அவர் எல்லாமே நிறைவேற்ற வேண்டியது அது கடமையாயிருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுக்க வர்ற வேளையிலும் அவன் என்ன செய்தான்? யோவானுக்கு பரிசுத்தாவினாலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வண்ணமாக மேசியா வருவார் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்த மேசியாவே அங்கே வருகிற வேளையில் அவன் சொன்னான், ஆண்டவரே உம்மாலே நான் பெறும்போது நீர் என்னால் பெறலாமா? பாருங்க, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற இருக்கக்குள்ள நீர் என்னிடத்தில் பெறலாமா? அவர் என்ன சொன்னார்? எல்லா நீதியை நிறைவேற்றுவதும் நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் ஒரு மனிதன் இருப்பானண்டா தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அந்த வார்த்தையாக அவன் இல்லாதவன் அவன் வாய்மாலக்காரன். ஆமென். அவன் தேவனுடைய மனிதனாக இருக்க முடியாது. அவன் எப்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் வந்தாலும் எப்படி முறுமுறுத்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தார்களோ அதே வண்ணமாக தான் இருப்பார். ஆனால் தேவனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள் சிறு பிள்ளைகளை போல அது அப்படியா நாங்கள் செய்கிறோம். ஆமென். ஏனண்டா அவங்க ஒவ்வொரு வார்த்தையாக நிறைவேற்றி வருவாங்க. ஆமென். அது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வேளையில் அல்லது தீர்க்கதரிசியுடைய மெசேஜை கேட்கும்போது அல்லது ஒரு போதகன் கேட்கும்போது அல்லது வேதாமத்தை வாசிக்கும் போது அந்த கேள்வி அங்கே அவர்களுக்குள்ளே விழும்போது அந்த காரியம் என்ன செய்ய அடையாளம் கண்டுகொள்வான். ஐயோ இதில் நான் தவறாயிருக்கிறேன். அப்போ உடனே என்ன செய்வாங்க? அதன் பேரிலே கிரியை செய்வார்கள். ஆமென். இதுதான் தேவனுடைய ஜனத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்டதான இணைப்பிலே அப்படிப்பட்டதான சௌரர் மத்தியிலே நாங்கள் அதை செய்து நாங்கள் மகிழும் போது அது அழகான ஒரு காரியமாக இருக்கு. ஏனென்றால் தேவன் அதற்காக தான் எங்களை வைத்தார். ஆமென். அதனால தான் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்குற வேளையில் இந்த காரியங்களை நாங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்துகிறோம். ஏனென்றால் அந்த நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் நாங்கள் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு மனிதன் அதை நிறைவேற்ற மாட்டான் அல்லது தேவன் ஒரு செய்முறையை காட்டி இப்படி தான்ன்றதை எங்களுக்கு படிப்பிக்க மாட்டேன். நாங்கள் தான் அதை என்ன செய்யணும்? நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். ஆமென். அப்போ அதனால தான் தேவன் இந்த பூமியில் அந்த வேதத்தை உங்கள் மத்தியில் அவர் எழுதி வைத்தார். நீங்கள் தான் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால தான் இயேசு இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் சீசர்கள் அவர்கள் காணும்போது இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று என்ன சொன்னாங்க. ஏன்னா அவர் நடந்த வண்ணமாகவே அவர்கள் நடந்தார்கள். அதே போல தான் ஒரு மணவாட்டி இந்த பூமியில் இவள் இருப்பாளானால் அவள் வார்த்தையை பிரதிபலிக்கிறவளாயிருப்பாள். வார்த்தையை அடையாளம் கண்டு அதன் பேரிலே அவர் கிரியை செய்கிறவளாயிருப்பாள். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அப்போ அதனால தான் நீங்கள் வேதம் என்ன சொல்கிறது? பொறுமைக்கு பின்னால் தேவ பக்தி வர்றண்டா. தேவ பக்தி என்ன அர்த்தம்? தேவனை போல. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவாக ஆகாம அவன் என்ன செய்யலான்டா அந்த தலைக்கல்லானது வரையலாது.
அப்போ தலைக்கல் வரணுமெண்டா அஸ்திவாரம் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை. பாருங்கள், பொறுமை. ஒரு மனிதனுக்கு பேசுகிறதுக்கு பொறுமை இருக்கணும், கேட்கறதுக்கு பொறுமை இருக்கணும். வியாதி வந்தால் அது அந்த வியாதியிலிருந்து தேவன் என்ன குணமாக்குவார்ன்றதுக்கு பொறுமை இருக்கணும். அவனுக்கு ஒரு விண்ணப்பத்துக்கு அவன் கேட்டுக்கொண்டிருந்தாண்டா அவர் தருவார், என் தேவன் எனக்கு நிச்சயமாய் தருவார், ஏண்டா அவர் என்னுடைய தகப்பன், அவர் தருவார் என்றதுக்கு பொறுமை வேணும். அப்போ பொறுமை எல்லாம் வந்தோடனே தான் அவன் யாரை போல மாறுறான்? அவன் கிறிஸ்துவ போல மாறிட்டான். கிறிஸ்துவ போல மாறினோன்னே அங்கே போனானா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுண்டா, இன்றைக்கி மணவாட்டியானது காணக்கூடாத இணைப்பானது, அங்கே அடையாளமும் இணையும் நேரமும் அடையாளம் என்ற மாதிரி தேவன் என்ன செய்கிறார்? ஒரே சிறகுள்ள பறவைகள் என்ன செய்யும்? ஒன்று கூடும். ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே இல்லை, ஒரு போப்புக்கு கீழே இல்லை, ஒரு மனிதனுக்கு கீழே இல்லை, அது வார்த்தை கீழாக என்ன செய்யும்? இணையும். ஏனென்றா அதுதான் அடையாளமாக இருக்கும். ஆமேன். அந்த அடையாளம் வருகிற வேளையில் தான் என்ன யார் வரப்போகிறது? தலைக்கல் வரும். அப்போ பாருங்க, இன்றைக்கி மணவாட்டியானவள் நாங்கள் எந்த வண்ணமாக நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் எப்படியும் இருக்கலாம், எப்படியும் வாழலாம், எங்களோட நோக்கம் சரியாக இருந்தால், அல்லது எங்களோட எண்ணம் சரியாக இருந்தால், அல்லது நாங்கள் 1200 செய்தியும் படித்ததினால, அல்லது நாங்கள் புண்ணியங்களை செய்கிறதுனால, நாங்கள் நன்மையானதை செய்கிறதுனால, அல்லது எங்களோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால, அல்லது நாங்கள் எந்த மனிதனுக்கு எந்த கெடுதல் செய்கிறதுனால, கெடுதல் செய்யாததினால நாங்கள் போவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நீதி நிறைவேற்றாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் போகலாம். ஆமென். இதுதான் வேதத்தினுடைய ரகசியமாயிருக்கிறது, வெளிப்பாடாயிருக்கிறது. ஆமென். அதனால தான் ஒரு மனிதன் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே தேவனுடைய வசனத்தில் இருந்து அது வரும். ஏனென்றால் விடையே தேவன் எல்லாமே எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி போகணும், எப்படி மனிதன் நீங்கள் தேவன் எப்படி ஆராதிக்கணும், எப்படி சுட வேணும், அவர் ராப்போஜனத்துக்கு பஸ்கா பழிகிறவர்களை எல்லாமே அட்டவணை போட்டு கொடுத்தாரா இல்லையா? அவர் எல்லாமே கொடுத்தார். அப்போ அதை யார் செய்வாங்கண்டா, யார்? விசுவாசம், அடையாளம். உலக தோட்டத்துக்கு முன்பே என்ன தேவனுக்குள்ளாக இருந்த மனிதர்கள் தான் என்ன செய்வாங்க? கேட்ட உடனே அடையாளம் கண்டு கொண்டு அதில் என்ன செய்வாங்க? அதன் பேரில் கிரியை செய்வாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த வார்த்தையை, எழுதின வார்த்தையை நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அவர் தேவன். நீங்கள் அவருடைய வார்த்தை நீங்கள் ஒரு கமா கூட மாறாமல் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். அப்போ அதை தான் மோசை கூடாக தேவன் அனுப்பும்போது மோசை என்னவெல்லாம் செய்தானோ யோசுவா அதையெல்லாம் செய்தான் என்று தான் வேதம் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் இந்த கடைசி காலத்தில் ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்த தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவாரண்டா, அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாமே சத்தமாக இருந்து மணவாட்டி என்ன செய்வா. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இதுதான் சபை, இதுதான் மணவாட்டி, இதுதான் தேவனுடைய ஜனம் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? அடையாளம் கண்டு கொள்ளலாம். அடையாளம் கண்டு கொள்ள தான் நீங்கள் என்ன செய்வீங்க? இணைவீங்க. நீங்கள் ஒவ்வொரு இடமாக இணைவீங்க, ஒவ்வொரு ஜனத்தோடு இணைவீங்க. ஏன்னா உங்களை போல ஒரு மனிதன் செய்கிறத காணும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இனம் புரியாத என்ன செய்யும்? ஒரு மகிழ்ச்சி வரும். அதுதான் தேவனுடைய ஜனமாக இருக்கு. ஆனால் தேவனுடைய ஜனம் இல்லாதது என்ன செய்யுமெண்டா அதை கிரியை செய்யாது. ஏன்னா அது கலப்பாக இருக்கும், கலப்பான வித்தாக இருக்கு. அப்போ அதனால தான் இந்த ஈக்கத்து என்ன செய்கிறார்? என்ன எகிப்திலிருந்து வாராங்க. வார வேளையில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் பார்க்குறாங்க, மோசையை பார்க்குற வேளையில் என்ன நடக்குதுண்டா, ஒரு மனிதன் பாளையத்தில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். பாளையத்தில் சண்டை பிடிக்கிற வேளையில் அவன் போய் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இவன் யாருன்னு பார்க்குற வேளையில் அவங்க பார்க்க, ஏன்னா அந்த கூடாரத்தில் வர்ற வேளையில் எல்லாமே ஒரே காரியமாக இருக்கக்குள்ள ஒருவன் வித்தியாசமாக இருக்கிறான். அப்போ யாருன்னு பார்க்குற வேளையில் யாராக இருந்தான்? தாய் யாருண்டா? இஸ்ரவேல், யூத பெண். தகப்பன் யாருண்டா? எகிப்தியன். எகிப்தியனுக்கும் இந்த சபைக்கும் என்ன செய்கிற பிறந்த புள்ள எப்படி இருக்குதுண்டா? யாரை போல இருக்கும்? எகிப்தியனை போல தான் இருக்கு. அப்போ அந்த எகிப்தியன் யாருன்னு முன்னுக்கு போய் பார்த்தா யார் அந்த எகிப்தியன்? மோசையோட சண்டை பிடிச்சவன் தான். இங்கே என்ன நடக்குதுண்டா, அதே பாளையத்தில் அதே புள்ள என்ன செய்கிறது? சண்டை பிடிக்கிறத பார்க்குற. ஏனண்டா அதே வித்து அதே ஆவி என்ன செய்கிறதுண்டா அந்த பாளையத்துக்குள்ளே வருது.
ஆனால் சரியான காரியத்தில் வருகிற வேளையில் அந்த வார்த்தையை அடையாளம் கொண்டு அந்த வார்த்தையை கேட்டு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பும்போது அந்த காரியத்தில் வர்ற மனிதன் என்ன செய்வான்? அப்படியே என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தையை கேட்டோன்னே அவன் என்ன செய்வான்? அதன் பேரில் அடையாளம் கண்டு அதன் பேரில் அவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்கிற மனிதனாயிருப்பான். ஆமேன். அதுக்காக நானும் நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் நாங்கள் சில காரியத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும். வார்த்தை வர எங்களை மாற்றணும். ஏன்னா தேவன் படிமுறையை தான் வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ அதனால் பாருங்கள், ஒவ்வொரு மனிதர்களும் உடனே கண்டோன்னு அவங்க என்ன செய்கிறான்? தங்களை அடையாளப்பட ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதினால தேவன் வார்த்தை அவனுக்கு கேட்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? அடையாளம் கண்டு கொண்டு அதன் பேரிலே அவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்தான். அவன் கேள்விப்படையில, அவன் பார்க்கையில் கானான் எப்படி இருக்கும், என்ன வண்ணமாக இருக்கும், வனாந்திரம் எப்படி இருக்கும், எதால நீ போகணும், எந்த பாதையால் நீ போகணும், எதையும் அவர் சொல்லல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் அப்படியே போனான். காணாதது அவன் என்ன செய்தானா? விசுவாசித்து நம்பினான் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். அப்போ அதே போல தான் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை சத்தியம், இதுதான் சத்தியமாக இருக்கிறது, இதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே இருக்குது. வரியில் விடப்பட்ட அந்த வெளிப்பாடை தான் திக்கிறது சொன்னார் ஒழிய வேதம் மாறவே இல்லை. அது நேற்றும் என்றும் மாறாது. அது எழுதின வண்ணமாக நீங்கள் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கிற வேளையில் தான் தேவன் என்ன செய்வார்? அதன் பேரில் அவர் கிரியை செய்வார். நீங்கள் என்ன புண்ணியம் செய்கிறீங்க, என்ன நன்மை செய்கிறீங்க, என்ன காரியத்தை செய்தேன்னு பார்க்குறீங்கள, அவர் பார்க்குறது நீங்கள் எப்படி தேவன் வார்த்தையில் நடக்கிறீங்க, அதை தான் அவர் பார்க்குற. நீங்கள் தேவனிடத்தில் கற்பனையை கைக்கொள்ளுறவன் அவரிடத்திலே அன்பு கூறுறான். இப்போ இவர் வசனம் சொன்னார் என்ன? அந்த ஸ்ரீயானவள் அவள் மத்தியில் 7 பிசாசுகள் இருந்தது. ஆனால் இயேசுவை அதிக நேசித்தபடியாக வசனம் என்ன சொல்லுது? இவள் என்னை அதிகமாக நேசித்தபடி அநேக பாவங்கள் இவளில் மன்னிக்கப்பட்டு. நீங்கள் தேவன் எப்படி அன்பு கூறலாம்ன்றா யோவா எழுதுகிறான். நீங்கள் தேவன் வார்த்தையை கடைப்பிடித்து கை கொள்வதனால்தான் தேவனுடைய அன்பு என்று வேதம் சொல்லுறது. நீங்கள் எந்த நல்லது செய்து நீங்கள் தேவனை எந்த நேரம் நினைச்சிட்டு இருக்கிறதால இல்லை, தேவன் பேரில் கிரியை செய்து அந்த வார்த்தையை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றினாதான் அது அன்பென்று வேதம் சொல்கிறது. அப்போ அன்பு இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்கள் எத்தனாக இருக்கலாம், கள்ளனாக இருக்கலாம், யாக்கோபு போல தகப்பஞ்சாய கணம் பண்ணாதவனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் அவன் எதன் பேரில் கிரியை செய்ய எதை பெற அவன் வாஞ்சிக்கிறானோ அதன் பேரில் தேவன் கிரியை செய்கிறான். தேவனே அங்கே மன்னிக்கிறார். அவன் மன்னிக்கிற வேளையில் அவன் மாறுகிறான். அதுக்காக இதோட போகலாம்ன்றது காரியம் அல்ல. நீங்கள் மாறிடுவீங்க. தேவன் வந்தோடனே நீங்களாம் மாறிடுவீங்க. ஆமாம். நீங்கள் தேவனையே சார்ந்திருப்பீங்க, தேவனையே நம்புவீங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் எந்த காரியம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற காரியம் அதுதான். ஏனென்றால் அவர்கள் இந்த காரியம் இந்த நாட்கள் அப்படி இருக்கிறபடினால அவங்க அப்படியாக நினைக்கிறார். அப்படியாக நினைக்கிறபடினால தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடக்கிறார்கள். தங்களுடைய நினைவிலே நடக்கிறார்கள், தங்களுடைய வழிகளில் நடக்கிறார்கள். அதிலே நடக்கும்போது அது ஒரு காரியமல். ஆனால் தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன் பேரிலே அவன் கிரியை செய்கிறவனாயிருக்கிறான். நான் அந்த டாபிக் அப்படியே நிப்பாட்டிட்டு நாங்கள் செய்ய போகிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பயுமே நாங்கள் இந்த ஞாயிறு என்பது தீக்கர் சொல்கிறேன், பரிசுத்தாவியினால் பிரசங்கிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அதனால் இப்படியான காரியம் விளக்கம் கொடுக்கறது ஒரு தவறு. ரெண்டாலும் நாங்கள் தேவன் இந்த நோக்கத்தை சித்தத்தை அவர் அறிஞ்சபடினால தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஏனென்றால் ஞாயிறு என்பது எல்லாரும் பாரம்பரியமாக மற்ற நாளில் வராதவங்க கூட ஞாயிறு வருவாங்க. அதே போல் கிறிஸ்மஸ் நாளில் நியூ இயரில் கொடிகாரம் கூட வருவான். ஏன்னா அன்றைக்கு அவர் பிறந்தார், அன்றைக்கு போகணும் என்பது அவருக்கு. அப்போ அதே போல் ஞாயிறு என்பது வர்ற வேளையில் தேவன் என்னோட பேச மாட்டாரா, அல்லது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு கொடுக்க மாட்டாரான்னு வர்ற வேளையில் சுவிசேஷமானது எல்லாருக்கும் சுழண்டு அடிக்கும். ஆமாம். அடிக்கக்குள்ள அவன் வளர்ச்சிக்கு தக்கதாக அவன் பெற்று போகிறது தான் இந்த தீக்கரிசி சொல்கிறார். ஆனால் விசேஷ கூட்டங்கள் காரியம் வரக்குள்ள நாங்கள் ஒரு தனி பொருளின் பேரில் பேசலாம். ஆமாம். இது எல்லாமே வேதம் சொல்லுகிறது, தீக்கரிசியும் எங்களுக்கு சொல்லுகிறார். ரைட். இப்போ நாங்கள் கேள்விக்கு நாங்கள் போகிறோம் பாருங்கள். அதாவது 342வது கேள்வி பதிலில் ஒரு கேள்வி தீக்கரிசிடத்தில் கேட்கப்படுது. அந்த கேள்வி என்னென்னா, நாங்கள் 23 ஆண்டுகளுக்கு முன்பு
திருமண பதிவு செய்யும் நீதிபதியால் விவாகம் செய்து வைக்கப்பட்டோம். அது தவறா? கேள்வி என்ன? நாங்கள் 21 வருடத்துக்கு முன்பாக, அதாவது யார் சொல்கிற ரெஜிஸ்டார்ன்னு வாங்கின எங்களதில் அவங்க அந்த நீதிபதியினால் ஒரு விவாகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்யப்பட்டது அந்த கேள்வி அது தவறா? ஆம். முதலாவது விடை என்ன? ஆம். அவ்விதம் நீங்கள் செய்வது தவறாகும். விவாகம் என்பது தேவனுடைய வீட்டுக்குரிய ஒன்றாகும். என்னையா? விவாகம் என்பது தேவனுடைய வீட்டுக்குரிய ஒன்றாகும். அப்போ பாருங்கள், இப்போ இதை கேட்டோம், இது தீர்க்கதரிசி அமெரிக்காவுக்கு சொன்னண்டு யார் சொல்லுவாங்கண்டா அது இந்த வார்த்தையில் தீர்க்கதரிசியோட அடையாளம் கண்டு கொள்ளப்படாதோ சொல்லுவாங்க. ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்வோம்? தேவனை விசுவாசிப்பதினால, ஏன்னா இதே போல் கட்டளைகள் 100 என்ன 1000 இருந்தாலும் ஆண்டவரே ஒன்றை நாங்கள் நிறைவேற்ற சந்தோஷம், ஒன்றை நிறைவேற்றணும், அப்படி இப்படி என்ன செய்வோம் நாங்கள் வருவோம். அப்போ பாருங்கள், தேவனுடைய வீட்டுக்குரிய ஒன்றாகும். ஆதலால் உங்களுக்கு ஏற்கனவே விவாகமாகி விட்டதால் நீங்கள் எப்பொழுதும் உண்மையில் விவாகம் செய்து கொள்வீர்கள் என்றால், தீர்க்கதரிசி அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதை விளக்கம் சொல்லல சோட்டா சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் விவாகம் என்பது பாருங்கள், நிச்சயிக்கப்படுகிற வேளையிலே அது என்ன செய்கிறது? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு மனிதனுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போதே வேதாம சட்டத்தின்படி என்ன அது விவாகம் ஆகிறது. நீங்கள் ரெஜிஸ்டாரை ஒரு நடைமுறைக்கு செய்வீங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் நிச்சயிக்கப்படும் போதே அது கணவன் மனைவி. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு வேதத்தில் இருக்கிறது. என்ன வேதாதம்? இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு மரியாளுக்கு என்ன ஏற்பட்டிருந்தது? நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் எப்படி கபிரியல்கிட்ட சொல்லி அனுப்புகிறார்? அதே நேரம் யோசேப்போட பேசக்குள்ள எப்படி சொல்கிறேன்? உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. பாருங்கள், அப்போ எப்படி சொன்னேன்? உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்க பெண்ணை அல்லது வரப்போகிற வருங்காலத்து மனைவியை அல்லது என்ன உனக்கு நீ லவ் பண்ணி முடித்த இவளை என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்? உன் மனைவியாகிய மரியாளை என சேர்த்து கொள்ளப்பட ஐயாது, பயப்படாத என்று தேவன். அப்போ தீர்க்கதரிசி அதை சொல்கிற பாருங்கள், வேதம் அதை வண்ணம். அப்போ அந்த வண்ணமாக இவங்க விவாகம் ஏற்படப்பட்டு இவங்க நீதிபதி ரெஜிஸ்டர் பொதுவான நடைமுறையில் காரியம் ஏற்பட்டிருந்தாலும் அங்கே ஒரு தேவனுடைய வீடுக்குள்ள சபையை வருது. அந்த சபையில் ஒரு மேய்ப்பனால் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனால் அது கைப்பிடித்து வைக்கப்பட்டு வேதாகம் பரிமாறப்பட்டு வாக்குறுதி கேட்கப்பட்டு அந்த பிளஸிங் செய்யப்படாட்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது சேராது. ஆமேன். ஏனென்றால் அது தவறான ஒன்றாயிரு. அப்போ அதனால தான் இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு மனிதன் யாரென்று கண்டுகொள்ளலாமண்டா தேவனுடைய வார்த்தையை வீசி பார்க்கும்போது தான். வீசி எனக்குள்ளே எரிஞ்சு பார்க்குறதில்ல, சில பேர் எறிவாங்க, அந்த எரிய சொல்லலைன்னா. அதாவது தேவனுடைய வார்த்தையை விதை போல உவமையில் மாறி விதைக்கிற வேளையில் அப்போ சொல்லுவாங்க இது எப்படி அது அப்படி என்று என்ன செய்வாங்க? மெஜிக் காட்டுற மாதிரி கையை காட்டுவாங்க. இயலாது என்னண்டா அது முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு புரியுதோ இல்லையோ அப்படியே சொல்லுவான். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை மிஞ்சினது பாவமாக போயிடும். நீங்கள் அந்த வார்த்தைக்கு விளக்கமோ வியாக்கியானமோ அல்லது உங்களோட சூழலை வச்சு உங்களோட நிலையை வச்சு அல்லது உங்களோட ஏஜை வச்சு அல்லது உங்களுடைய இளமையை வைத்து நீங்கள் சொன்னீங்கண்டா தேவனுடைய பார்வையில் தவறாக போயிடும். ஏன்னா நீங்கள் யாருக்கு எதிராக பேசுகிறீங்கண்டா தேவனுக்கு எதிராக. ஆமே. அதனால் நீங்கள் என்னுடைய அட்வைஸ் என்னண்டா, நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம், வேத வார்த்தை புரியாட்டி காத்திருக்கணும். அப்படி தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். நீங்கள் ஒரு போதகிட்ட போய் கேட்கவே வேணாமன்றே சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறேன். அதுக்காக இனி நான் கேட்க மாட்டேன்ட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? தேவன்ட ஏண்டா தேவன் உங்களை நேசித்தா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இதனுடைய அர்த்தம்ண்டா தேவன் இங்கே மேய்ப்பனோ எந்த போதுற வரக்குள்ள உங்களுடைய கேள்விக்கே பேசுவேன். அதான் தேவன் அதிசயமானவர். அப்படி சொல்கிற தீர்க்கதரிசி நீங்களுக்குள்ள சந்தேகம் இருந்தால் தேவனுடைய பார்வையில் வச்சு ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட வார்த்தை, ஆனால் அது என்னுடைய காரியத்துக்கு நீர் புரியும், நான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் என்று நீங்கள் எனக்கு காட்டினா தான் செய்வேன்டா காட்ட மாட்டேன். ஆனால் அது எல்லாருக்கும் இல்லை. சில பேர் கேட்குறாங்க, ஏன்னா கிதியும் கேட்குறான் போல, ஏன்னா 2 ஆடு ஒருக்கா செய்து காட்டின பிறகு திரும்பவும் கேட்குறான். என்ன ஜெப்தா கோழி இல்லை மற்ற அந்த பனி
பணியை சொன்னான். ரைட். அப்போ 2-3 நபர். அப்போ அந்த பணியில் கேட்கக்குள்ள கிதியோன் கேட்கக்குள்ள தேவன் என்ன செய்கிறேன்? பொறுமையாக இருந்து. அதே போல் ஆபிரகாமும் கேட்டுட்டு இருக்க தேவன் விடைய சொல்லிகிட்டே இருக்கிறது. அது கிருபையாக இருக்கிறது. அதுக்காக நானும் ஆபிரகாம் கேட்டு ஏன்னா செய்யல. ஆனால் நீங்கள் தேவனோடு அவ்வளோ நெருங்கி வந்தால் தேவன் உங்களுக்கு பதில் சொல்வார். சின்ன போலம். ஆமென். அப்போ பாருங்கள் அந்த காரியம். அப்போ தேவன்ட மனிதன் தான் இதை செய்யலாம். தேவனுக்கு மறுபடி பிறந்த சிறு பிள்ளை தான் எனக்கு வேணாம். எனக்கு யார்? தேவன்ட காரியம் அதுவாக இருக்கிறபடி என்ன நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏனென்றால் நான் தேவனோடு எதிர்த்து நிற்க இயலாது, தேவனோடு ஆர்கியூமெண்ட் பண்ண இயலாது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனே சொந்த வியாக்கியானியாக இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள், அதில் அவர் அனோல்மெண்ட்டையும் சொல்கிறேன். அனோல்மெண்ட்டா நேற்று நான் உங்களுக்கு விவரித்தேன். நான் அதாவது ஒரு அதை விவாகத்தை தகுதியற்றதாக இருந்தால் பிரிக்கிறது. அதாவது தீர்க்கதரிசியுடைய மகனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான்? இளமையான ஒரு பெண்ணை அவர் விரும்பி அவரோடு ஓடி போயிட்டு ஓடினோன்னே அந்த 2 குடும்பங்களும் என்ன செய்கிறதுண்டா அனோல்மெண்ட், அவங்க தகுதியற்ற விவாகம் பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே என்ன நடக்கிறதுண்டா அதுக்கு பிற்பாடு அந்த மகனுக்கு பில்லிபோலுக்கு அந்த மகளை விவாகம் பண்ண முடியாமல் போயிட்டு விவாகம் பண்ண முடியாமல் போனபடினால என்ன நடக்குதுண்டா அவர் வேறொரு பெண்ணை அவர் திருமணம் முடிக்கிறேன். தீர்க்கதரிசிட்ட வாரேன், எனக்கு விவாகம் செய்து வைங்க. என்ன சொன்னேன்? வா மச்சான், வா மகனே, ஏன்னா நான் இந்த புள்ள நான் அதெல்லாம் மறைச்சிட்டு செய்கிறேன்னு சொன்னாரா? முடியவே முடியாது. ஆனால் அவர் சொல்கிறேன், என் இருதயம் வேதனை அடைகிறது, என் இருதயம் துக்கம் அடைகிறது. நான் அவ்வளோ அவனை நேசித்தேன், நான் அவ்வளோவாக அவனை நான் விரும்பினேன். ஆனால் அவன் இப்படி செய்வான் என்று நான் எதிர்பார்க்கல. நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ஜனத்தை கேட்குறேன். என் இருதயம் உடையவில்லை, என் இருதயம் நொறுங்கலன்னு நினைக்கிறீங்களா? நான் இவ்வளோ வேதனை அடைகிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் சமரசம் இல்லை. எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த பிள்ளையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையோடு சமரசமே இல்லை. வார்த்தை எதுவோ அதை தான் மெய்ப்பன் செய்யணும். அதுதான் எந்த விசுவாசியும் செய்யணும், எந்த சுவிசேஷனும் செய்யணும், எந்த போதகரும் செய்யணும். இதுதான் சத்தியமாக இருக்கிறது. இதை வச்சு தான் நீங்கள் உண்மையானவர்களை அடையாளம் காணலாம். சமரசம் பண்ணி எந்த சபைக்கு அவன் வாரானண்டு நீங்கள் ஒத்து ஊதி போகிறது தேவனுடைய வார்த்தை அல்ல. அவன் ஒரு மாய்மாலக்கார ஒரு மனிதனாக இருப்பான். உண்மையான மனிதன் எந்த காரியத்திலும் என்ன செய்ய மாட்டான்டா? சமரசம் செய்ய மாட்டான். ஆனால் அறியாத காலத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த பேரில் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா விசுவா ஸ்பீடாக தண்ணி குடித்தோன்னு நடக்கிற பிறகு ரைட். அப்போ தேவன் என்ன செய்கிறாரண்டா நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் அடையாளம் கண்டு உணர்கிற வேளையில் தேவன் என்ன செய்கிறார்? அதை மன்னிக்கிறார். ஆனால் அதன் பேரில் நீங்கள் தவறு விட்டு நீங்கள் காரியங்களுக்குள்ள அதுக்காக மனவேதனைப்பட்டு காலம் கடந்து வந்தாலும் தேவன் கிருபையுள்ள தேவன். ஆனால் அவர் சிலதை செய்ய தகுதியற்றவளாக உங்களை மாற்றுறார். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை நீங்கள் ஆதியில் ஒரு விவாகமாக இருக்கலாம், விவாகமாக இருக்கக்குள்ளே நீங்கள் போதகராக இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு மனைவி உயிரோடு இருக்கக்குள்ளே நீங்கள் இன்னொரு விவாகம் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே வரையலாது? பலிபீடத்துக்கு வரையலாம். ஏனென்றால் நீங்கள் அந்த ஸ்தானத்தை இழக்கிறீங்க. அப்போ அப்படியாகது. அதே போல் தான் விசுவாசி. சில சபை பொறுப்புகள் சில சபையினுடைய நிலையிலிருந்து அவங்க விலக்கப்படுவாங்க. ஏனென்றா அவங்க அதை செய்ய தகுதியற்றவர்களாக மாறுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிற பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆமே. ஏனென்றால் அது சத்தியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் தாழ்மையாக இருந்து நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய வார்த்தையின் பேரில் கிரியை செய்யும்போது தேவன் உங்களை ரட்சிப்பார். ஆமே. தேவன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எந்த பொறுப்புக்கும் வரையலாம். நீங்கள் வந்தீங்கண்டா நீங்கள் ராஜ்யத்தை விட்டு விலகி போவீங்க. அப்போ பாருங்கள். ரைட். காரியத்துக்கு நான் வரப்போகிறேன். அப்போ நான் ஸ்பீடாக அப்போ பாருங்கள். அதான் இந்த பாயிண்ட்டை பாருங்கள். அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள். அவர் சொல்கிற 163
இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆமையா அவர்கள் இருமுறை விவாகமானவர்கள், சிலர் 3 முறை விவாகமானவர்கள். இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நான் நேசிக்கிற என் சொந்த மகன், பேரன், என் மருமகள் பில்லியை பாருங்கள், அவனும் அப்படி தான் இருக்கு. பாருங்கள், மகனாக இருந்தாலும் பலிபீடத்தில் சொல்கிற இங்கே 2 விவாகம் பண்ணினவர்கள், 3 விவாகம் பண்ணினவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் நான் நேசிக்கிற மகனும் இருக்கிறான். அப்போ தேவன்ட பார்வை வீவு எப்படி இருக்குதுண்டா, அவன் ஒன்றை நேசித்து வாக்குறுதி கொடுத்து என்னொன்று செய்தோன்னே அது 2 முறைக்கு வருகிற வேளையில் என்னன்னு பார்க்குறேன்டா, அந்த வண்ணமாக பார்க்கிறேன். அதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், அப்பா எனக்கு செய்து வைக்க மாட்டீரான்னு அவன் அழுது வாரான். நான் செய்ய மாட்டேன். ஆமேன். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. நீங்கள் இந்த புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் புற வாசிங்க, ஏன்னா எங்களுக்கு மெசேஜ் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், 165 நான் வாசிக்கிறேன். இங்கு நான் நின்று கொண்டு ஒரு பெண்ணுக்கு வாக்களித்த கவனிங்க. பாருங்கள், இந்த எப்படி வார்த்தை வெட்டுதான்னு பாருங்கள். சில பேர் பலிபீடத்தில் மறைக்க பார்ப்பாங்க, அது சொந்த பிள்ளை என்று மறைக்க பார்ப்பாங்க, அல்லது சொந்த உறவு என்று மறைக்க பார்ப்பாங்க, எப்படி என்று பார்ப்பாங்க. ஆனால் தீர்க்கதரிசி பாருங்கள், அந்த அமெரிக்காவுக்கு மாத்திரமில்லை, முழு உலகமுள்ள மணவாட்டி. ஆபிரகாம் செய்த தவறு முழு உலகத்துக்கும் தெரியும், தாவீது செய்த தவறு முழு உலகத்துக்கும் தெரியும். ஏனென்றால் தேவன் எல்லாமே எழுதி வைத்தார். இங்கு நான் நின்று கொண்டு ஒரு பெண்ணுக்கு வாக்களித்த என் சொந்த மகன் இங்கு உட்கார்ந்திருக்கையில் நான் உண்மையை கூறாமல் போனால் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். யார் சொல்ற? தீர்க்கதரிசி சொல்ற. ஒரு மாய்மாலக்காரனாய் நான் சொன்னேன், அவனுக்கு அந்த திருமண வைபவம் நடத்திராமல் போனால் அவன் அந்த ஸ்திரீயுடன் வாழ்ந்து அவளுடன் உறங்கி அவன் என்ன செய்திருந்தாலும் அவன் அவளுக்கு வாக்களித்த போது அவளை மணந்து கொண்டான். அது பில்லி போலாயிருந்தாலும் வேறு யாராயிருந்தாலும். எப்படி இருக்கு இப்போ பாருங்கள், இவன் விவாகமாகி என்ன யார் வந்துட்டு பிள்ளையும் வரக்குள்ள இந்த வீடை உடைக்கிறார் ஒரு ரகசியத்தை. எப்படி இருக்குமென்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையானது மன்னிப்பின் பேரில் சார்ந்திருக்கிறது. ஆமென். அது அன்பின் பேரில் சார்ந்திருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் மன்னிச்சு, கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மன்னிச்சு போகிற வேளையில் வேதத்தில் சரீரத்தில் பூமியில் செய்யப்படுகிற எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் மனுஷகுமாரனுக்கு தேவன் விரோதமாக சொல்லப்படுற மன்னிக்க, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, அதாவது இந்த மெசேஜுக்கு விரோதமாக, இந்த மெசேஜை கொண்டு வர்ற மனிதர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிற எந்த காரியமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. தெரியாட்டி தெரியாமல் இருந்துடணும், அமைதியாக இருந்தோனும், அதுக்காக காத்திருக்கணும், அல்லது அந்த மனிதனை நேசிக்க மட்டும் மௌனமாக இருக்கணும். பேசாமல் இருக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான். நீங்கள் நியாயத்தை நீங்கள் பேசுகிற மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமும் நியாயத்தீர்ப்பு நாளிலே வசனம், அது என்ற சொந்த வசனத்தை பேசல வசனம். அப்போ டக்குன்னு நீங்கள் சொல்லணும், நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ அதனால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாத வண்ணம் வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போம். அதை விளங்காததுக்கு தான் தேவன் ஒரு தூதன் அனுப்பினார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் தான் வரிக்கு வரி எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். ஆமென். அதை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒப்புவித்திருக்கோம். அதனால தான் இந்த சபையானதை நான் ஏனென்றா எல்லா காரியத்திலும் நாங்கள் அந்த ஜனங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது பெரிய ஆசீர்வாதம் தேவன் செய்திருக்கிறது. ஒருவேளை அவங்க வெளிப்பாடால் அறிஞ்சிருக்கிறாங்களோ எனக்கு தெரியலை, ஆனால் அறிஞ்சிருக்கிற ஒரு சிலர் இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் அதிலே நடத்துறது ஏனென்றா இந்த இடத்துல வந்து நாங்கள் செய்து காண்பிக்கணும். அப்போ தான் உலகெங்கும் இருந்தாலும் ஒரு ஜனக்கூட்டம் அதை விசுவாசிக்கிறவங்க அந்த இடத்துல வந்து அந்த நடைமுறையை ஏற்படுத்துவாங்க. ஆமென். ஏனென்றா அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சத்தியம். இதை நடைமுறை பண்ண, இதை கை கொள்ள ஒரு சந்ததி இருக்கிறது, ஒரு சபை இருக்கிறது, ஜனம் இருக்குது. இப்போ நீங்கள் செய்த பிற்பாடு உங்களோட பிரதேசங்களையும் அப்படியான குடும்பங்கள் இருக்கிற வேளையில் ஒரு ஜனம் என்ன செய்யுமெண்டா உங்களை தேடி வரும். ஏனென்றா காரியத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை வேதாமத்தை உங்களில் காணத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள்,
அப்போ பாருங்கள், இன்றைக்கி அதனால தான் நாங்கள் இந்த கொள்கையை நாங்கள் என்ன செய்தோம்னா, நான் ஏற்படுத்தினேன். ஒவ்வொரு இடங்கள் போகிற வேளையில், ஒவ்வொரு வீடுகளில் ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்குற வேளையில் நான் எப்பயுமே வேதனைப்படுவதுண்டு. இந்த பலிபீடத்தில் இருந்து ஏனண்டா அது நல்லதாக இருந்தாலும் அப்படியான குடும்பங்கள், ஏண்டா அப்போஸ்தல காலத்திலும் வீட்டில் ஆராதித்தாங்க, வீட்டில் கூடுகிற சபைகள் இருந்தது, அது அப்போஸ்தலர்கள் வந்து சிறப்படுத்தினார்கள். ஆனால் அதில் என்ன செய்தார்கள், தேவனுக்குள்ளாக வளர்றது அவளுக்கு குறைவாக இருந்தது. ஏனென்றால் அந்த இடங்களில் காரியங்களை நிறைவேற்றாமல் போனது. அதனால் நான் வாசிக்கிறேன், ஏண்டா தேவன் தான் வியாக்கியானியாக இருக்கிறார். நான் 10 நிமிடம் பேசிட்டு நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒரு காரியம். ஏன்னா எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கால போதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த செய்தியை ரெண்டாக பிரிப்பாங்க. ரெண்டாக பிரிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அது நல்லது, நாங்களும் பிரிச்சிருக்கிறோம். ஆனால் சில பேர் உண்டை மடக்கிறதுக்காக பிரிப்பார்கள். ஏன்னா நீங்கள் இந்த சௌரலுக்கு தெரியும். அப்போ 63க்கு முன் கிபி என்ற மாதிரி, ஏன்னா 63க்கு முன் 63க்கு பின். ஆனால் பலமுள்ள தூதன் வந்தோடனே தான் இந்த செய்தி வருது. அந்த செய்தியை தான் நான் வாசிக்க போகிறேன். அப்போ பாருங்கள், தீர்க்கதரிசி எப்போவே அந்த சபையை கட்டி ஸ்பீடாக பிரதிஷ்டை பண்ண இருந்தார். ஆனால் அது தாமதித்து கொண்டே போனது. தாமதித்து கொண்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா பலமுள்ள தூதன், அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வந்த பிற்பாடு அவருக்கு பிரதிஷ்டை செய்யத்தக்கதான வாய்ப்பு சபைக்கு வர்றது. அவர் முதலாவது என்ன கொடுக்குறேன், எதை செய்கிறேன், முதலாவது சபையை தான் பிரதிஷ்டை பண்ணுறேன். பாருங்கள், தேவண்ட சமயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற தேவன் எளிமையிலிருந்து தன்னை மறைந்து தன்னை வெளிப்படுத்துகிற. அப்போ பாருங்கள், நான் ஏன் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம்னா பாருங்கள், நாங்கள் இன்னும் எங்களை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவோ அல்லது உலகத்தில் தவறு விடுறவர்களுக்காகவோ அல்ல. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசினாதான் கேட்குறவங்க என்ன செய்வாங்க, அடையாளம் கண்டு கொண்டு அதில் பேரில் கிரியை 41வது பந்தியில் சிறு பிள்ளைகள் பிரகாரம் முழுவதும் ஓட அனுமதிக்கிற சபைகளை நான் கண்டிருக்கிறேன். என்னையா இந்த இடத்துல எல்லாம் பிள்ளைகள் ஓடி அப்படி இப்படி ஓடுற சபைகளை நான் கண்டிருக்கிறேன். வாலிபர் நின்று அறை முழுவதும் ஒலிக்கும்படியாக ஒருவருக்கொருவர் சத்தமிடுவதை நான் கண்டிருக்கிறேன். இந்த வாலிப பிள்ளையெல்லாம் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே அங்கே இங்கேயெல்லாம் நின்று பெரிய சத்தமாக என சபையில் கதைக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அன்று இரவு ஆராதனையை நான் அல்லது பின்னொரு சமயம் எனக்கு ஆராதனை குழப்புவதற்காக நான் அடுத்ததுக்கு 42 அந்த ஆராதனை முடிந்தவுடன் கூடாரத்தை விட்டு உடனே சென்று விடுங்கள். அதாவது நீங்கள் ஆராதிக்கிற இடத்தை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, சென்று விடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆராதனை முடித்திருப்பீர்கள். பிறகு நீங்கள் வெளியில் சென்று ஒருவரோடு ஒருவர் நீங்கள் விரும்புகின்ற காரியங்களை பேசலாம். என்னையா, நீங்கள் ஆராதிக்கிற இடத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஒருவரோடுவர் அரசியலை பேசுகிறவங்க அது பேசக்கூடாது. இந்த நாட்களில் மாற்றங்களை நீங்கள் பேசுகிறது அது உங்களோட காரியம். ஆனால் நீங்கள் உண்மையானது இன்றைக்கு பெற்ற ஆசீர்வாதங்களை பேசுகிறது தான் மிக நல்லதானதாக இருக்குது. பாருங்கள், பிறகு நீங்கள் வெளியில் சென்று ஒருவரோடு ஒருவர் நீங்கள் விரும்புகின்ற காரியங்களை பேசலாம். யாரிடமாவது எதையாவது ஒன்றை நீங்கள் பேச விரும்பினால் அல்லது காண விரும்பினால் அல்லது எதாக இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் பேசலாம். அப்படி ஒருவேளை அந்த குடும்பத்தோடு உங்களுக்கு பேச காரியம் இருந்தால் அங்கே போட்டாமல் அவங்கள வீட்டுக்கு போய் பேசுங்க. நான் இப்போ என்னத்தை சொல்ல வாரேன்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பேன். இது எங்கே செய்யலாமெண்டா, கர்த்தருக்காக ஒரு இடத்தை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடத்துல தான் இதை செய்யலாம். ஏன்னா அங்கே தான் தேவன் வருவார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் மனவாட்டி 2 3 ஒன்று கூடக்குள்ள அங்கே வருவீர். ஆனால் அதை ஜனங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக படிப்பிக்கலாம். அதுக்காக நான் வீடுகளில் ஆராதிக்கிறவங்களை குறை சொல்லலை. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளால் என்ன நான் எதுக்காக இதை பேசிகிட்டு இருக்கிறேன்றதை நீங்கள் புரிவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா இது சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்குது. அதுக்காக நான் இங்கே கூப்பிட்டு காரியத்தில் இவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் பேசுகிறேன். ஏனென்றால் இந்த இலங்கையில் ஒரு காரியம் அப்படியாக இருக்கிறத இன்றைக்கு பெரிய இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். தேவனுக்கண்டு இந்த ஸ்தலம் பிரதிஷ்டை செய்வோமாக. என்னையா, யாருக்கண்டு இந்த இடத்தை நாங்கள் யாருக்கா பிரதிஷ்டை பண்ணணும்? கர்த்தருக்கு செய்வோமாக. தேவனுக்கண்டு இந்த ஸ்தலம் பிரதிஷ்டை செய்வோமாக. பாருங்கள், இது தேவன் சந்திக்கும் ஸ்தலமாக இருக்கிறது. என்னையா,
தேவன் சந்திக்கிற ஸ்தலமாக இருக்கிறது. இங்கு நாம் அவரை சந்திக்கிறோம். பாருங்கள், பிரகாரத்தில் நின்று தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்கிறது. அவ்விதம் நாம் செய்வது நம்முடைய பரமபிதாவுக்கு பிரியமாயிருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் இங்கு வரும்போது உங்கள் நடுவில் வரங்கள் கிரிய செய்ய துவங்கிறது. அப்படி நீங்கள் வர்ற வேளையில் வரங்கள் என்ன செய்யுமா? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு சபைக்கு நீங்கள் வர்ற வேளையில் வரங்கள் என்ன செய்யும்? கிரிய செய்ய தெரியும். அதாவது தீக்க சொல்கிறேன், இன்னொரு இதை இல்லை, ஒரு காரியம், அது இதே புத்தகத்திலே சொல்கிறேன். ஒரு உண்மையாகவே ஜனங்கள் ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற வேளையில் ஒரு பிரசங்கி வருவானன்னா இந்த சபையை அதிருமண்டு. ஏனண்டா அந்த ஆவியை பெற்றோன்னே அவன் பேசக்குள்ளே விடுதலை ஆகும். பிசாசெல்லாம் அலறு. ஆனால் எங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அல்லது உலகத்தில் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஆராதிக்கிறபடினால தேவனால் வரையலாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒருமனப்பட்டு இது ஒரு பயபக்தியான ஸ்தலம், இது பயபக்தியான இடம், தேவனை சந்திக்கிற இடம் என்று எங்களுக்கு வர்ற வேளையில் தேவன் காட்சிக்கு வருவேன். ஆமென். ஏன் நான் இதை காண்பிக்கிறேன்டா, இது தீர்க்கதரிசி பலமுள்ள தூதன் சந்தித்த பிற்பாடு. ஏண்டா இன்றைக்கி இந்த மெசேஜில் இருக்கிறவர்கள் முன்னுக்கு எதையும் விசுவாசிக்காமல் ஒரு எல்லாரும் அல்ல, ஒரு அறக்குற விசுவாசி கூட்டங்கள் 63க்கு பிற்பாடு தான் விசுவாசிப்பாங்க. ஏண்டா அது தேவன் வந்த பிறகு அது பிரண்ணாமுடைய சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம் உண்டு. ஆமென். அதனால் அப்போ இது எந்த சத்தம்? 63க்கு பிற்பாடு மே மாதம் இப்போ பலமுள்ள தூதன் சந்தித்தது 60. அதுக்கு பிறகு சபையை பிரதிஷ்டை பண்ணோன்னு தான் அவர் என்ன செய்கிறார்? அதெல்லாம் செய்கிறார். போன சபையில் அவர் காண்றார் பிள்ளைகள் என்ன செய்கிற பலிபிடத்தில் ஏறி அங்கே ஓடுறதையும், வாலியோ பிள்ளை அங்கேருந்து இங்கேருந்து கூச்சலிட்டு கத்துறதையும், அங்கால இங்கால நின்று குரூப்பாக இருக்கிறதையும் அவர் என்ன செய்கிறார்? காண்றதை பார்க்குறார். ஆமென். இன்னொரு பகுதியை சொல்கிறேன் பாருங்கள். இதில் நிறைய இதை பேசினா அப்படியே டைம் போயிடும். அடுத்து 52வது சொல்கிறேன், நினைவில் கொள்ளுங்கள் அன்பானது எப்பொழுதும் திருத்துறதாயிருக்கிறது. ஆமேன் என்பதை கவனிங்க. உண்மையான அன்பு பிழைகளை திருத்த முயலும் என்பதை நினைவுறுங்கள். ஆகையால் உங்கள் பிழைகள் திருத்தப்படும் போது நீங்கள் அதை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மார்களே, உங்கள் குழந்தைகள் அழுதால் கொண்டு போவதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஏன் இதை தீர்க்கதரிசி கொண்டு வர? ஒரு சபையில் ஒரு பிள்ளைகளுக்கு கொண்டு ஒரு ரூம் செய்யப்படுது. அந்த பிள்ளைகள் அழுதா இந்த இடத்துல என்ன செய்யலாது? வச்சிருக்க இயலாது. அவங்க என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கொண்டு போகணும். அப்போ இது எங்கே நடைமுறைப்படுத்தலாம்? கத்தருக்கண்டு ஒரு இடத்தை நாங்கள் நிறுவினாதான் அதை நாங்கள் என்ன செய்யலாம். ரைட். தாய்மார்களே, உங்கள் குழந்தை பாருங்கள், நீங்கள் கட்டடத்தில் அங்கும் இங்கும் ஓடக்கூடாது. பாருங்கள் பெரியவர்களே, நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கட்டடத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அங்கும் இங்கும் ஓடக்கூடாது. பெரியவர்களே, நீங்கள் இந்த அரங்கத்துக்குள் வந்து இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் உள்ளே ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. இதுக்குள்ளே வந்தோன்னே வேறு எப்படி கடனாலே இப்போ கண்டோம் நீங்கள் எங்கே சபைக்கு போகிறீங்கன்னு அல்லது எப்போ வந்தீங்க, எந்த பஸ்ஸில் வந்தீங்கன்ட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அவசியமாக இருந்தால் அந்த புத்தகத்தை எடுத்தாங்க அது அல்லது எந்த நம்பர் சொன்னான்னு நீங்கள் மெதுவாக. அப்போ இது எங்கே வளரலாமண்டா, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைய இதுக்குள்ளே வளர்த்தாதான் அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்படி வளராட்டி நாங்கள் பொதுவான இடங்கள்லேருந்து வளரக்குள்ளே எப்படி இருப்போம்ண்டா, நாங்கள் ஒரு கட்டாளி மாடுகளை போல் நாங்கள் இருப்போம், அடங்காதவர்களாக இருப்போம். ஏனென்றா அந்த ஒழுக்கங்கள் எங்கள் மத்தியில் இல்லாததுனால நாங்கள் என்ன செய்வோம்? அது உங்களுடைய பிள்ளை இல்லை, அந்த சூழலுடைய பிள்ளை என்ன செய்யுமெண்டா காரியங்களாகும். எப்பயுமே இந்த மெசேஜுக்குள்ளே சபைக்குள்ளே வளர்ந்தாலும் வெளியில் வந்தாலும் பிள்ளைகள இயல்பே பொல்லாது. அந்த மகத்தான தீர்க்கதரிசியோட பிள்ளையே அவர் தூக்கிட்டு அவர் என்ன செய்கிறார்? பிஸ்கட்டை கொடுக்குறேன், அங்கே கொடுக்குறேன், அங்கே கொண்டு போய் இவே மாறி பொஞ்சாதி மாறி புருஷன் மாறி தீர்க்கதரிசி அதுக்கு பிறகுதான் தேவன் வெளிப்படுத்தினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க? இது பிசாசு எங்களை தேவண்ட வார்த்தையை கேட்காம செய்கிறான்னு 2 பேரும் கதறி அழுகிறாங்க. தேவன் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அமைதியாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், அப்போ இது யார் சொல்லித்தாரது? இந்த நாளில் தேவன் அடையாளப்படுத்தி ரூபகாரப்படுத்தி தேவண்ட வார்த்தையை 7ஆம் தூதனில் வச்ச ஒரு மனிதண்ட வாழ்க்கை. அப்படி என்ன நாங்கள் சாதாரணவர்கள்? நாங்கள் தவறு உள்ளவர்கள். எங்களை உலகம் ஆட்டி படைப்பான்.
அப்போ ஒரு மனிதனுக்கு ஜெபம் எவ்வளோ அவசியம், எவ்வளவு அழுகு அவசியமாக இருக்கிறது, எவ்வளவு ஒருமனம் அவசியமாக இருக்கிறது. கணவன் மனைவி எப்படி இணைய வேண்டும், இணைஞ்சி எப்படி ஜெபிக்கணும் என்ற விளையாடுற இடம் இல்லை. ஏண்டா இனி காலம் செய்யாது, அவர் வருவாருண்டா நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுது, இது உங்கள் மத்தியில் வார்த்தை வந்தால் தான் உங்களுக்கு பயம் வரும். ஆமேன். ரைட், நான் முடிக்க போகிறேன் பாருங்கள். ஒருவருக்கொருவர் பேச அவ்விதம் செய்ய வேண்டாம், அது தவறாகும். ஏதாவது என்ன ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது, அது தவறாகும், அது தேவனுக்கு பிரீதியாயிருப்பதில்லை. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் தொழுகிற ஜெப வீடாயிருக்கிறது பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லா தேசங்களாலும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று இயேசு கூறினார். அவர்கள் ஜெப ஆலயங்களில் வாங்கி கொண்டும் விற்று கொண்டும் இருந்தார்கள். ஆகவே ஒரு இயேசு கயிற்றை பின்னி அவர்களை ஆலயத்திலிருந்து விரட்டினார். அவ்வாறு இப்பிரகாரத்தில் நேரிடுவதை நான் விரும்புவதில்லை. அப்போ இயேசு என்ன செய்தாராம்? சாட்டையை சுற்றி போட்டு என்ன செஞ்சார்? மௌனமாக சொன்னாரா? அது ஆலயத்தை கெடுக்கிற ஒரு மனிதனை கண்டோன்னே அவருக்கு கோபம் வந்து, ஆனால் மற்ற நேரத்தில் காரி துப்பினாங்க, குட்டினாங்க, மண்டையை போட்டு உடைச்சாங்க, எல்லாம் செஞ்சாலும் அவர் பேசாத செம்மறி போல இருந்து. ஆனால் தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை கொழுந்து விட்டு எரிகிறதுன்றது போல அவருடைய தேவனுடைய வீட்டில் அநீதி நடக்கிறன்றோன்னே அவரால் அடக்கலாம் போய் அவர் என்ன செய்து எடுத்து அவர் என்ன செய்கிறார்? அடித்து அந்த பரிசுத்த ஆசாரியர்களை அடி என்று அடிப்பேரண்டா. யோசித்து பாருங்கள், அந்த ஆசாரியர்களுக்கு மதிப்பு இருந்தது. பெரிய படித்த எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா கலைகளையும் எல்லா லாங்குவேஜ் எல்லா மொழிகளையும் அறிந்த ஒரு மனிதர்களை படிப்பு பாடசாலைக்கு போகாதவர், தகப்பன் தாய் அறியாதவர் என்று அழைக்கப்பட்ட கணக்கெடுக்காத ஒரு மனிதன் வந்து செய்யும் போது எப்படிப்பட்ட உண்டன்றதை சிந்திச்சு பாரு. அதை இங்கே தீர்க்கசி கொண்டு வாரேர். அப்படி இந்த இடத்துல நேரிடாத வண்ணம் நீங்கள் காத்து கொள்ளுங்கன்று தீர்க்கசி தன்னுடைய கூடாரத்துக்கு சொல்கிறார். ஆமென். நேரிடுவதை நான் விரும்புவதில்லை. ஆகையால் ஜீவியம், சபை, ஊழியம், பணி மற்றும் நமக்குள் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கண்டு பிரதிஷ்டை செய்வோமாக. இந்த கட்டிடம் அல்ல, நீங்கள் வர்ற எல்லாரும் பிரதிஷ்டை செய்வோமாக. அப்போ தான் இந்த ஆலயத்தை நாங்கள் சரியாக நடத்தலும். இங்கே எதிராக முரணானவர்கள் ஏற்றுக்கொண்ட இவர் பாரம்பரியத்தை சொல்கிறேன், நியாய பிரமாணத்தை போதிச்சு கொண்டிருக்கிறார் என்று சிந்திக்கிறது நீங்கண்டா. நீங்கள் அப்படி பிரதிஷ்டை பண்ணாமல் நீங்கள் யாராவது இருப்பீங்கண்டா அதை என்ன செய்யலாது? நாங்கள் போக முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்கள், அப்படியான ரைட். அப்போ பாருங்கள், அந்த காரியத்தை தீக்கர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படி நிறைய காரியம் இருக்கிறது பாருங்கள். ரைட். இன்னொரு ஏண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நான் இதை பேசிட்டு நான் முடிக்கிறேன். அதாவது என்னென்னா, அந்த ஆலயங்களில் வைக்கிறதுக்கு தீக்கர்சிட்ட சொல்கிறாங்க. தீக்கர்சிட்ட கேள்வியை கேட்டு தீக்கர்சியே என்ன சொல்கிறாங்க 56வது பந்தி இருக்கிறவங்க போய் பாடிங்க. மேலும் ஒரு காரியம், கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை போன்ற ஒரு உருவத்தை, அதாவது இந்த சிலுவையில் பார்த்துறீங்க, சிலுவையில் இயேசு என அறையிற உருவத்தை, சிலுவையில் அறையப்படுவது போன்ற ஒரு உருவத்தை நாம் சபையில் வைத்திருப்பதை குறித்து வேதம் கூறுவதை சரிவர அறியாத, வேதம் கூறுகிறதை சரிவர அறியாத அநேகர் என்னை தவறாக நினைக்கின்றனர். வேதத்தை அறியாதவங்க யாரையாம்? தீக்கர்சியை தவறாக நினைக்கிறாங்களாம். என்னை தவறாக நினைக்கின்ற ஒரு முறை நான் 3 சிலுவைகளை இங்கு வைத்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவத்தை கத்தோலிக்க கொள்கையை தழுவியது என்று ஒரு வகை ஸ்தாபனத்தார் பிரசங்கித்ததன் காரணமாக ஒரு சகோதரன் 3 சிலுவையையும் கண்டு பதறினார். ஸ்தாபனத்துக்காரன் பிரசங்கிச்சோன்னே இவர் என்ன செய்கிறேன், இந்த சபையில் கண்டோன்னே பதறி. அதே போல் தான் இங்கே இந்த மெசேஜில் இருக்கிறார்கள் வந்தாலும் இங்கேயும் இதையும் பார்த்தோன்னு இடறிடுறாங்க. இது அங்கே அவர் நேராகவே வச்சிருக்கிறார். இது என்ன
தெரியும் நிறைய வருடம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையினால் பாருங்கள், நிறைய இன்றைக்கு ஆலயங்களில் நாங்கள் எதையும் உள்ளே சாப்பிடாமல் இருக்கும் நிறைய சபையில் செய்துட்டு இருந்தது. ஆனால் அவங்க மாறினாங்க. ஆனால் அதுக்கு முதல் என்ன செஞ்சாங்க, எங்களை குறை கூறினாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த ஆராதனைகள் ஒவ்வொன்றை ஏனண்டா அதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்தலத்தை எப்பயுமே நான் ஜனங்களுக்கு ஏசி ஒரு காரியத்தில் வைக்கிறேன்டா. இந்த ஸ்தலம் நாங்கள் ஸ்தலம் மாத்திரமில்லை, எங்களுடைய ஆலயமாகி இந்த சரீரமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். ஆமென். அப்போ தான் மற்றவங்களை செய்தியோட பார்க்கலாம், அதை வாசிச்சுட்டு பார்க்கலாம், அடே இவங்க இப்படி செய்கிறாங்க, இந்த மனிதர் இப்படி செய்கிறாங்க, இந்த சபை அப்படி செய்கிறாங்க என்பதை காணலாம். ரைட். வேத மாணாக்கனானவன் அல்லது மறுபடி பிறந்த கிறிஸ்தவனானவன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் உருவம் கத்தோலிக்கர்களுக்கு மாத்திரம் உரியதென்று என்னிடம் கூறட்டும். அத்தகைய உருவம் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல, அது தேவனையும் அவரது ராஜ்யத்தையும் குறிக்கிறது. ஆமென். மரித்த பின் பரிசுத்தவான்கள் என்று பட்டம் சூட்டப்பட்ட என்று கத்தோலிக்க மதத்துக்கு அவர் இயேசுரே காரியங்களை சொல்கிறார். ஆனால் இது சிலுவையை வைத்து இயேசு கிறிஸ்துடைய அந்த அறையப்பட்ட காட்சியை வைக்கிறது கத்தோலிக்கத்துக்கு மாத்திரமல்ல, மறுபடி பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான உண்டாயிருக்கிறது. ஆமாம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் வெளிப்பாடு. அறகுறையாக நம்ம மெசேஜை படிக்கக்கூட எல்லாமே சத்தியமாக இருக்குது. இது எப்போ சொல்லப்படுதுண்டா, களமுள்ள தூதன் சந்தித்த பிற்பாடு காரியமானது தீர்க்கதரிசிக்கூடாக தன்னுடைய சபையில் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏனென்றா அந்த காரியத்துக்காக. ஆமென். அப்போ பாருங்கள், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், அடையாளம் கண்டுகொள்கிறோம், அதன் பேரில் நாங்கள் கிரியை செய்கிறோம். அப்படியானால் அதை அடையாளம் கண்டு கேட்டு அடையாளம் கண்டு கிரியை செய்யணுமென்ற என்ன வேணும்? ஒரு ஸ்தலம் வேண்டும், ஒரு இடம் வேண்டும், அதை செய்யக்கூடிய மனிதர்கள் வேண்டும், அதை விசுவாசிக்கிற கூட்டமாக இருக்கணும். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம்? எதையுமே செய்ய இயலாது. அதனால தான் தேவன் என்ன செய்கிறேன்டா, அந்த காரியத்தை தேவனுக்காக ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். ஏனென்றா இது தேவனுடைய வழியாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் தேவன் ஒரு பலமுள்ள தூதன் அனுப்பி இந்த 7 முத்திரைகள் பிரசங்கிக்கிற முன்பாகவே, ஏனென்றா சபை பிரதிஷ்டை பண்ணப்படாமல் வருகிற ஜனங்கள் பிரதிஷ்டை பண்ணாமல் இந்த ராஜ்யத்துக்குரிய செய்தியை உள்ளே கொண்டு வரையலாம். ஏன்னா நீங்கள் அந்த அடிப்படையை விசுவாசிக்காமல் உள்ள செய்தி வரையலாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த காரியத்தில் நீங்கள் வரணுமெண்டா தேவனுக்கான ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற வேளையில் தான் அந்த காரியத்தை தேவன் கணம் பண்ணுவார். ஆமென். அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஏன் எங்களுக்கு வேதனை? அதனால தான் நாங்கள் உங்களுக்கும் ஏன் இப்போ இதை உங்களுக்கு போதிக்கிறேன்டா, நீங்கள் வந்த ஒவ்வொருவரும் அதை அறிஞ்சிருக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இப்படி பலர் இருக்கிறாங்க இன்றைக்கு. ஏன்னா ஆளுக்கு மேலே காலை போட்டு வீட்டில் செய்தியை கேட்டோண்டு ஒரு காரியங்களை செய்து கொண்டு எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு இதெல்லாம் பாரம்பரியம், இதெல்லாம் காரியம் அண்டு இன்றைக்கி அவங்க எழுச்சி பெறாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எழுச்சி வரணுமெண்டா தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஊழியத்தை வச்சிருக்கிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வாக என்பானாகண்டவனமாக. ஆவி மணவாட்டி, பரிசுத்தாவி மணவாட்டி மெனசுற வா, நீ கம்மன்சி, நீ வந்து பார். ஏனென்றால் நீ வராமல் இந்த ராஜ்யத்தில் நீ பெலப்படையலாது. உண்ட பிரமாணங்களை தேவனுக்காக நீ ஒதுக்காம, நீ தேவனுக்காக கிரியைக்கு வராமல் நீ வளர இயலாது. உண்ட தனிப்பட்ட ஜீவியம், நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற இயலாது. ஆனால் நீ தேவ சமூகத்தில் வரக்குள்ளதான் இன்னொரு மனிதனை நீ நேசிப்பாய். இன்னொரு மனிதனுக்கு அங்கே காணும்போது உனக்கு பொறுமை இருக்காண்டு கண்டுகொள்ளலாம், உனக்கு தேவ பக்தி இருக்காண்டு கண்டுலாம், அல்லது உனக்கு அங்கே அதாவது தேவ ஞானத்தோடு நீ பேசுறியாண்டு கண்டுகொள்ளலாம், உனக்கு விசுவாசத்தை குறித்து கன்றாண்டா நீ என்ன செய்யணும்? காரியங்களோடு வரவோணுமெண்டு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த சத்தத்தை கொண்டு வரணும். இது ஒரு மனிதனுக்காக கூட்டுற காரியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய பணிக்காக, எங்கள் மீது வந்த கடமைக்காக, தேவன் ஒரு அந்த தருணத்தை தந்ததுக்காக, அந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பேரில் நாங்கள் என்ன செய்யணும்? நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். ஏன்னா அவங்க நீங்கள் கேட்காட்டி நீங்கள் கடந்து போங்க. ஏனண்டா அது எல்லாராலையும் அதை கேட்க இயலாது. ஆதி முதல் அவங்க உங்களோடு இருந்தால் தான் சாட்சியலாக இருப்பாங்க. அப்போ பாருங்கள், நாங்கள் இவ்வளவு எங்களை தாழ்த்தோணும். ஏண்டா தேவன் வர்ற இடம் பரிசுத்தமாக இருக்கணும்,
பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கணும். அப்போ தான் அவர் வருவேர். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி, வீடுகள் அப்போ இல்லை வருவேர், ஆனால் நீங்கள் அதை அதுக்கேற்ற வண்ணமாக பயபக்தியாக, அதனால தான் ப்ரேயர் ரூம் இருக்கிறது. அதான் பாருங்கள், நான் இப்போ போன எங்களோட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு கிழமைக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட்டமாக ஆராதிப்பது நல்லது தான், ஆனால் உங்களுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஜெப வாழ்க்கை அவசியம். நீங்கள் தேவனை ஆராதிக்கணுமெண்டா யாரும் காணாத இடத்துல, ஒரு மறைமுகமான இடத்துல போய் நீங்கள் தேவனை ஆராதிங்க. ஆமேன். அப்போ பாருங்கள், அவர் ஏன் அதை சொல்கிறார்? அப்போ ஏன் தேவன் சந்திக்கிற இடத்துல, தேவன் தான் வந்து இறங்கி இருக்கிற இடம் ஏன் அவர் பரிசுத்தமாக இருக்கணும்? அவர் அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் உங்களோட ரூமுக்குள்ளே அவர் வரணுமெண்டா, உங்களோட சரீரத்துக்குள்ளே வரணுமெண்டா, தேவன் நீங்கள் ஆராதி கூப்பிடும்போது வருமெண்டா, நாங்கள் அந்த நீட்டாக இருக்கணும், நாங்கள் பயபக்தியாக இருக்கணும். நாங்கள் இதெல்லாம் அறியாமல் நாங்கள் ஒரு மாய்மாலக்காரராக இருக்க இயலாது. இதெல்லாம் வேத நடைமுறை, வேதம் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறது. எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு போதிக்கிறதுக்காக தேவன் ஒரு மகத்தான ஒரு மனிதன் அவர் அனுப்பினார். அவர்தான் அங்கே அன்றைக்கு எலிசையர் ரெபேக்கால் ஆயத்தப்படுத்தினார் அந்த ஈசாக்குக்கு போல. இன்றைக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவோட இந்த மணவாட்டியை இணைக்கத்தக்கதாக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அதுக்காக நாங்கள் அவரை விரும்புகிறோம், நேசிக்கிறோம், அவரை நாங்கள் அதிக நேசிக்கிறோம். ஏண்டா நாங்கள் அவரை நேசிக்கிறபடினால தேவன் அவரை நேசிக்கிறார். ஆமீன். அதனால் நிச்சயமாக நாங்கள் அங்கே போவோம். ஆமீன். அப்படி வேத வசனம் இருக்கா? வேத வசனமும் இருக்கு. இங்கே தீர்க்கதரிசி நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். பாருங்கள் எவ்வளோ ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லுங்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் இவர் தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி தான் என்று நாம் அந்த நாமத்தின் நிமித்தம் விசுவாசிக்கும் போது எந்த பலன் அடைகிறோம்? தீர்க்கதரிசிக்கு ஏற்ற, இவருக்கு என்னென்ன கொடுத்துச்சோ அந்த பலன் எல்லாமே வரும். தேவன் அவர் அழைக்கும் போது பவுலுடைய சந்ததி வாண்டக்குள்ள பவுலுடைய குரூப் போகும். பிரணாமுடைய சந்ததி அழைக்கக்குள்ள அதை விசுவாசிக்கிறவங்க போவாங்க. அதை பின்பற்றி வர்ற மேய்ப்பனை அழைக்கும் போது அதுக்கு பின்னால் சபை போகும். இல்லாமல் இருக்கிறவங்க கயிறை பிடிச்சா நீங்கள் வரப்போகிறீங்க. ஆமே, நீங்கள் எங்கே எப்படி வரப்போகிறீங்க? தேவண்ட காரியத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்? அது தீவிரமாக நாங்கள் என்ன செய்யணும்? ஓடி தப்பித்து கொள்ளணும். ஆமே, இதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் தேவன் கொடுத்ததல்ல, ஆனால் எல்லாரையும் விசேஷமாக வச்சிருக்கிறேன். இது கண் வந்து சொஃப்டானது தான், ஆனால் அது பார்க்காட்டி பழமுள்ள குத்துற கை இருந்தாலும் வேஸ்ட். இன்றைக்கி பழமுள்ள ஒரு மனிதனை தேவன் வைத்திருந்தாலும் கண்ணும் தேவை, காதும் தேவை, சத்தத்தை கேட்க நடக்க விரலும் தேவை, பாதமும் வேணும். எல்லாமே வந்தால் தான் அந்த மெசேஜ் கடந்து செல்லணும். இதை அநேகர் புரியாமல் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் பழமென்று நினைக்கிறோமென்று மட்டும் நினைக்கிறோம். நாங்கள் பழம் இல்லை, எல்லாம் சேர்ந்தால் தான் பழமென்று வேதம் சொல்லுது. இல்லாட்டி கால் இல்லாட்டி நான் வந்து பலசாலி என்று சொல்லிட்டு இருக்கேலுமா? அல்லது கண் இல்லாட்டி நான் இன்னொருவன்ற உதவி தான் எனக்கு தேவை, எனக்கு கை இல்லாட்டி எந்த வேலையும் எனக்கு செய்யலை. ஏண்டா நாங்கள் சரீரத்தின் என்னையா அவயமாக இருக்கிறோம். அதான் தீக்க சொல்கிறேன், நீங்கள் மனவாட்டிகள் என்று பிரசங்கிச்சா நீங்கள் தவறானவங்க சொல்கிறாரா இல்லையா? நாங்கள் எப்படி பேசலாம்? 1000 மனவாட்டி இருந்தாலும் மனவாட்டி தான். ஏனென்றா அதுதான், ஏனென்றா அது வெளிப்பாடு சரீரம். நாங்கள் சரீரத்தின் அவயமாக, அதான் அநேகராகிய நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமாக இருக்குது. அதனால தான் அநேக கோதுமையை கொண்டு தான் ஒரு அப்பம் செய்யலாம். ஒரு கோதுமையை கொண்டு ஒரு அப்பம் செய்யலுமா? நீங்கள் இதில் ஒரு கண்ணுக்கு காணாத ஒரு சின்ன ஒரு அப்பத்தில் ஒரு துணிக்க தான் வரலாம். ஆனால் 1000 கோதுமை செய்யக்குள்ளே தான் ஒரு வட்ட வடிவான என்ன வரும்? ரொட்டி வரும். அப்போ அநேகராகிய நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ஒரு அப்பத்தில் நாங்கள் எல்லாரும் சின்னனா பிச்சு 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 நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் ராபோஜனம் பெறும்போது தான் நீங்கள் அவருடைய சரீரத்தில் பாகமாகறீங்க. இல்லாட்டி அவர் என்ன சொன்ன, என்னிடத்தில் உனக்கு வங்கி இல்லை. நீங்கள் இன்னொரு சவரனுடைய கால கழுவாட்டி எந்த வண்ணமாக இன்னொரு வண்ணம் நீங்கள் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வண்ணமாக வரதான் தேவன் இந்த சபையை தேவன் என்ன செய்தார்? ஒழுங்குபடுத்தினார். ஆமேன். அப்போ அந்த வண்ணமாக நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மாறணும். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் விசுவாசம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் இருந்து வரும். அதுதான் விட.
தேவண்ட வசனம்தான் விடு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு போதகன் எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசம் எப்படி இருக்கணும், நீ எப்படி தேவனுக்கு போகணும், எல்லாமே எழுதி வச்சிருக்கா இல்லையா? அவ்வளோ எழுதி இருக்கு. அதை தேவன் மாற்றவே இல்லை. அப்படி ஒரு கொழுத்து கூட மாறாது. அப்போ அதான் நேற்று அருமையாக அவர் சொன்னார், அந்த நியாயப்பிரமாணமே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஆலயத்துக்கு வராட்டி கல் எறிஞ்சு கொண்டாங்க, ஏன்னா மீறுகிற எல்லாமே கல் எறிஞ்சு கொண்டு. ஆனால் அதை விட டேஞ்சர், பல மடங்கு டேஞ்சரானதான் கிருபையின் மெசேஜ். ஆமேன். அது அதை விட அதிகம். ஒரு சவரண காரணமின்றி பகைச்சாலே மனித கொலைபாதகம் என்று காரணம் இல்லாமல், ஒரு ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாமல். ஒரு சில பேர்கிட்ட ஏன் கதைக்கிறலன்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதிலை பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் பகைப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுது காரணமின்றி பகைத்தாலே மனித கொலைபாதகம். அப்போ பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கிருபை. ஆனால் உங்களோட எல்லா பாவத்தையும் அவர் எண்ணுகிறது இல்லை. எவனுடைய பாவத்தை எண்ணாதிருக்கிறானோ அவர் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீதிமான் 7 பாருங்கள், யாருக்கு கொடுக்க கிருபை. ஆனால் அந்த கிருபை டேஞ்சர். ஏண்டா நீங்கள் மிஸ் ஆகினா மிஸ் தான். பாருங்கள், அது நீங்கள் சும்மா நினச்சி சும்மா பார்த்து நீங்கள் காரியங்கள் செய்தாலே அதி டேஞ்சரானது. ஆனால் அது கிருபையை தந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் எதையும் வெட்டி பிடுங்க வேணாம், நீங்கள் தேவனோட வார்த்தையை விசுவாசிங்க. இதால் உங்களை சரீரத்திலேருந்து ஒரு அவயத்தை பிக்கையில் நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதை விசுவாசிங்க. ஏண்டா நீங்கள் தேவனுக்கு முன்னால் தைரியம் கொள்ளணுமெண்டா உங்களுக்கும் தேவனுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் செஞ்ச விவாகம் சரியா, அல்லது நான் செய்ய போகிறது சரியா, இல்லை ரெவரண்ட் எனக்கு செய்து வைச்சார், அவர் செய்து வைச்சார், இவர் செய்தார், அல்லது இப்படி ஜெபிச்சாங்க. இல்லை, வேதம் சொல்லுது யார் சாதாரணமாக செய்கிற யாருமே செய்யலாது. ஒரு கட்டிடம் இல்லாமல், ஒரு காரியங்கள் இல்லாமல், தேவன் அழைப்பு இல்லாமல், என்ன ஒரு மேய்ப்பன் வரக்குள்ளே தேவன் சபையை கொடுப்பார், ஜனத்தை கொடுப்பார். அதுதான் மேய்ப்பன். ஒரு அப்பாண்டா விவாகம் ஆகிட்டு பிள்ளை இல்லாட்டி அப்பாண்ட அவர் சொல்லலாது. ஆனால் அப்பாவணுமெண்டா பிள்ளை வரணும். அப்போ தான் அவர் அப்பான்னும் ஒரு ஸ்தானத்துக்கு போகிறேன். முதல் மகனாக இருந்து கணவனாகி, கணவனுக்கு பிற அப்பாவாகி, அப்பாவுக்கு பிறவர் அப்பப்பாவாகி அப்படி போகணுமெண்டா அது அப்படியே வரும். அதே போல் தான் தேவண்ட காரியம். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யணும், தேவண்ட காரியத்துக்குள்ளே வருகிற வேளையில் தான் செய்ய போதுவோ தேவன் ஆசீர்வாதம். அதனால தான் தேவன் இந்த 5-fold மினிஸ்ட்ரியை வைத்தார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள், இங்கே எல்லாரும் இருக்கிறான். ஏண்டா மேய்ப்பன் எல்லாராலையும் ஆகல. ஆனால் சுவிசேஷர்களை தேவன் வச்சுருக்கான். நல்ல டீச்சர்களை வைப்பான், அவங்க பிரசங்கிக்கிறவள். அதனால தான் நான் இந்த டைம் எடுக்கக்குள்ளே நேற்று செய்தி எல்லாமே அருமையாக இருந்தது. அப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்ச இப்போ இல்லை, இன்றையில இருந்துல முதல் இருந்து ஏன்னா நம்மளோட அருமையான பிராஸ்பரரும் நல்லா போதிப்பேன் ஜனங்களுக்கு. எங்கடா ஜனம் ஏண்டா விவரமாக ஒரு கருத்தை கொண்டு வர்றதுக்கு போதிக்கும். அப்போ அவருக்கும் ஒரு டைமை கொடுக்கணுமெண்டு நிறைய நாளாக நான் வாங்கிக்கிறேன். அப்போ நேற்றும் நான் அதை சிந்தித்தேன். ஏண்டா ஜனங்கள் அப்போ அதுக்கு எங்களுக்கு நேர காலங்கள் அவசியமாக இருக்குது. ஏண்டா நீங்கள் ஒருவருடைய கருத்து, ஒருவருடைய போதிக்கிற திறன், ஏண்டா அதான் டீச்சிங் ஊழியத்தை வச்சார். ஆமேன். அது எல்லாராலையும் செய்யலாம். மேய்ப்பத்துவம் எல்லாராலையும் செய்யலாம். சுவிசேஷத்தை எல்லாராலையும், சில பேர் உடைச்சி போயிருக்கிறாங்க, அது அவங்களால மாத்திரம். ஏன்னா அது எல்லாமே கனெக்ட் ஆகக்குள்ள தான் இந்த ஊழியம் வளர முடியும். அதனால தான் நான் வரங்கள் இருக்கிறவங்களை எழுப்புறது. ஆமே, நீங்கள் பாட்டு படிக்கிறீங்களா, கத்தருக்கண்டு செய்யுங்க. உங்களால் ஒரு மூப்பராக இருந்து ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல அட்வைஸோட நான் நல்லா விரும்புவேன். நாம் தனிமையாக செய்ய விரும்புகிறேன். ஏண்டா இது எல்லாமே வேத வார்த்தை. நான் அப்படி அதுக்கு எதிர்த்து நின்றா நான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கேன். ஆமே, அதனால தான் நான் உங்களை உள்வாங்கிறது, செய்ய வைக்கிறது. ஏனண்டா அந்த தகுதி. அப்போ அந்த தகுதிக்கு ஒரு ஸ்தானங்களை தேவன் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து உங்களுக்கு ஜனங்களை தரும்போது அதை நாங்கள் அழைச்சி நாங்கள் செய்கிறோம். என்னண்டா எல்லாரும், ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வளர்ச்சியில் இருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் போகணுமெண்டா தேவன். அப்போ அதுக்கு வேதத்தை தான் நாங்கள் பார்ப்போம், சாட்சி ஆகமம்.
அப்போ வேதம் அதை சாட்சி பகிறது. தேவன் இந்த 5-fold 5 விதமான ஊழியத்தை தேவன் ஸ்தாபிச்சிருக்கிறார். அது ஒரு சபைக்குள்ளால் மாத்திரமல்ல, அது உலகமெங்கும் இருக்கிறது. ஆமென். அந்த மனவாட்டி இணைய வேண்டும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் தைரியமாக அழைக்கணும். நீங்கள் மனிதனுக்காக அழைக்கிறமண்டோ அல்லது நீங்கள் ஒரு காரியத்தை பெருமைப்படுத்தவில்லை, நீங்கள் உங்களுக்கு இல்லாட்டி தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். ஆமென். நீங்கள் அந்த ஸ்தானத்திலும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தருணம் அதான். ஒரு மனிதன் தான் அது. எஸ்தர் பெரிய ராணி தான். ஆனால் அந்த எஸ்தர் அந்த பயங்கர ஒரு பொறுப்பை செய்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தான்? அந்த முருகதாய் தான் காரணமாக இருந்தான். ஏன்? அவன் சொல்கிறான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா இஸ்ரவேலுக்கு வேறு இடத்துலேருந்து ரட்சி பெறும். ஆனால் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன? நீ நினைக்கிறியா நீ தப்புவா, உன் அம்மா அப்பா தப்புவாங்க, உன் பேர பிள்ளைகள் உன் எல்லாரும் தப்புவாங்கன்னு நீ நினைச்சியா? தப்ப மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் சாவீங்க. அவங்களோட சேர்ந்து நீ ராணியண்டு உனக்கு அரண்மனையில் இடம் இருந்து உனக்கு தேவன் அந்த ராஜாவால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைச்சாயா? நீங்கள் எல்லாம் அழிவீங்க என்று சொன்னானா இல்லையா? வசனம் சொல்லு. அப்போ பாருங்க, ஏனண்டா அதனால் இந்த காலத்தில் மௌனமாயிராதீங்க, தேவனுக்காக அர்ப்பணிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேசினது அவ்வளவுதும் இந்த நாளுக்குரிய செய்தியாக இருக்கிறது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை ஜனங்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏனென்ற ஜனங்கள் வேதத்தையே அவ்வளோ கிஃப்டானதே படிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ இதையா படிக்க போகிறான் என்ன? அப்போ பாருங்கள், அப்போ இதை படித்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் அடையாளம். ஏன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் போகிற வழி சரியா, பேசுகிறது சரியா, சத்தியம் சரியா, நான் சரியான இடத்துல இருக்கிறேனா என்ற எல்லாம் நீங்கள் கண்டுகொள்வீங்க. அப்போ தான் அடையாளம் கண்டுகொள்வீங்க. அப்போ தான் அந்த சபைக்காக அதன் பேரில் வார்த்தைக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? கிரிய செய்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு பாடலை சந்தோஷமாக பாட போகிறோம். பாடின பிற்பாடு முதலாவது நாங்கள் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அதுக்கு பிற்பாடு தங்களை விவாகத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறவங்களை நாங்கள் ஒவ்வொருவராக நாங்கள் அழைக்க போகிறோம். அதனால் நாங்கள் அதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடினோன்னு நாங்கள் அடுத்த காரியத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். அவங்க இருக்கிறன்னா இருக்கட்டும்.